குடிச்சிட்டா வந்திருக்கீங்க? அந்த டாக்டர் ஊத்தி கொடுத்தானா? டாக்டர் பத்தி மட்டும் பேச ஏன் பேசக்கூடாது? கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்துட்டானே உங்களை இந்த நிலைமைக்கு. இந்த நிலைமை காரணமே நீதான். எப்படி சொல்றீங்க? ஆரம்பத்துல டாக்டர் கூட சிநேகம், அப்புறம் அவரு தப்பு பண்ணான்னு தெரிஞ்ச உடனே துரோகம். உன் தலைகணத்துக்கு திமிருக்கு தண்டனை கொடுத்தா பொம்பளை நீ தனிஞ்சு போவியா, துணிஞ்சு ரயில் ஏறிருக்கிய? நீ டாக்டரை தான் கட்டிக்கணும். எதையும் தெளிவு வந்த பின்னால பேசுவோம். தெரிஞ்சு போன செய்திக்கு தெளிவண்ண வேண்டி இருக்கு. எங்க கிராமத்துல எல்லாம் ஒரு பொஞ்சாதியோட தலையை வெட்டினாலும் அவ முண்டம் புருஷன் காலடியை தான் பிடிச்சிருக்கும். எவ்வாறு விடியறதுக்குள்ள நீ டாக்டர் வீட்டுக்கு போயிடுற. இல்ல சாராய கடை தான் எனக்கு வீடு, குடிதான் எனக்கு சோறு. விடவில்ல. வேணி நில்லு. எதுக்கு நிக்கிற? என்ன கூட பார்க்காம எங்கம்மா போற? எனக்கே தெரியாது, வழி விடுங்க. கிருஷ்ணவேணி, என்ன ஆச்சு உனக்கு? கிருஷ்ணாவா ஒரு வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தேன், அது கெட்டு போச்சு. இப்ப வேணியா இன்னொரு வாழ்க்கைய ஆரம்பிச்சேன், அதுவும் வீணா போச்சு. இனிமே விதி விட்ட வழிதான். என்னம்மா, ஏன் இவ்வளவு விரக்தி? என்னை யாருமே புரிஞ்சுக்கலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் இங்க இருக்கிறதுல அர்த்தம் இல்ல. நான் போறேன். அப்படியெல்லாம் சொல்லாத வேணி, என் கூட வா. என்ன ஆச்சுன்னு என்கிட்ட சொல்லு. நான் உனக்கு அக்கா மாதிரி இல்ல? டாக்டர், நீ மனுஷனா இல்ல மிருகமா? இந்த கிராமத்துல இருக்க நோயை போக்க வந்திருக்கியா, இல்ல உங்ககிட்ட இருக்க விஷ நோய் இங்க பரவாட வந்திருக்கியா? டீச்சர், என்ன சொல்றீங்க? அர்ச்சனா எழுதுற கதையில வர வில்ல நீதான். இப்பதான் எனக்கு தெரிஞ்சது. அவளை கல்யாணம் செய்துக்கிறத நாடகம் ஆடி அவ வாழ்க்கையை பாழடிச்சிட்டே பாவி. அவ அங்கப்பட்ட வேதனை எல்லாம் போதாதுன்னு அவளை இங்கேயும் துரத்திட்டு வரி. ஏன் உனக்கு மனசாட்சியே கிடையாதா? நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீ எல்லாம் டாக்டரா இருக்கிறது இந்த டாக்டர் சமூகத்துக்கே கேவலம். ஆனா ஒண்ணு மாத்திரம் ஞாபகம் வச்சுக்க, நீ என்னத்தான் யோகியன வேஷம் போட்டானோ உன்னை யாரும் நம்ப மாட்டாங்க. ஆமா, ஆனா ஒண்ணு மாத்திரம் ஞாபகம் வச்சுக்க, நீ என்னத்தான் யோகியன வேஷம் போட்டானோ உன்னை யாரும் நம்ப மாட்டாங்க. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.